வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானிலிருந்து 345 மீனவர்கள் பத்திரமாக சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைந்தால் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கைகளையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டி வருவதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானில் சிக்கித் தவித்து வந்த 345 இந்திய மீனவர்கள் பத்திரமாக சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளால் அவர்கள் ஆர்மேனியா வழியாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இதுவரை 1200 இந்தியர்கள் பத்திரமாக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 996 பேர் ஆர்மேனியா வழியாக அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வருவதற்கு உதவிய ஆர்மேனியா நாட்டிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை அழைத்து வரப்பட்ட மீனவர்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விமான நிலையத்தில் வரவேற்றதாக என்றும் பின்னர் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைந்தால் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் நிதியுதவியுடன் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறினார். அவிநாசி பகுதியில் உள்ள சிறிய விசைத்தறி நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதன் காரணமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கைகளையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக மீது எதிர்க்கட்சிகள் அவதூறான கருத்துக்களை தெரிவிப்பதையே பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தி வருகிறது என்று திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி வாக்குச்சாவடியுடன் கூடிய 3 விழிப்புணர்வு பேருந்துகள் சென்னையில் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு நாளில் வாக்காளர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இத்தகைய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேருந்துகளில் மாதிரி வாக்குச்சாவடி நிலையங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மராத்வாடா முதல் தென் தமிழகம் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பெய்த பலத்த மழை காரணமாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்நிலையில் வட தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மானுட சேவையாற்ற வழிவகுக்கும் புரட்சி நீங்கள்தான். அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள்தான். நிறுவும் ஆட்சி என்னும் கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள்தான். உன் போட்டு உணர்த்தும் வலிமை, இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை, உந்தன் சிறந்த வாக்கு உரிமை. ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம்.
திரண்டு வா, வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினமான இன்று ஈஸ்டர் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. கிறிஸ்தவர்களின் புண்ணிய தலமாக விளங்கும் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை ஈஸ்டர் பண்டிகையையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதற்காக பேராலயத்தின் கலையரங்கில் இரவு 11:30 மணி முதல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் கைகளில் மெழுகுத்திரிகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளியேற்றப்பட்டது. பின்னர் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 2 மணி வரையில் ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நடத்தி காட்டப்பட்டது. இந்த சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழ், மலையாளம், கொங்கணி, தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் மாதுரி வாக்குச்சாவடியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் வாக்களிப்பது குறித்து வாக்காளர்களுக்கும் முதல் முறை வாக்காளர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையங்கோட்டை ஊராட்சியில் CSI நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான தொடங்கி வைத்தார். வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை காண்பித்து எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி வாக்குச்சாவடி மையத்தில் விளக்கமளிக்கப்பட்டது. நமது வாக்கு நமது உரிமை என்பதை உணர்ந்து பொதுமக்கள் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். குறிப்பாக இளைய தலைமுறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களின் வாக்குரிமையை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. இருவரிச் செய்திகள். மங்கோலியாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் திரு நியாம் ஒசார் உச்ரல் தலைமையிலான கூட்டணி அரசு நேற்று பதவியேற்றுக் கொண்டது. ரஷ்யா யுக்ரைன் இடையே நேற்று நடந்த தாக்குதலில் இருதரப்பிலும் மொத்தம் 10 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 8 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மால்டாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கண்காணிப்பதற்காக சென்ற 7 நீதிபதிகளின் பணிகளில் தடை ஏற்படுத்திய சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாத்ரா நகர் ஹாவேலியில் உள்ள எரிவாயு சிலிண்டர் கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மகளிர் சுய உதவி குழுவினர் மூலம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி சந்திரகலா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளை எண்ணும் மையத்தை அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு விஷு மகாஜன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. இதனையடுத்து 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானில் இருந்து 345 மீனவர்கள் பத்திரமாக சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைந்தால் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கைகளையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டி வருவதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.